வணக்கம். இந்த பகவந்த் கேசரி ரிலீஸ் ஆன டைமில் எனக்கு என்னமோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். வழக்கமான பாலகிருஷ்ணா ஜானர் படம் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ தேட்டரில் போனால் தலைவலி தான் மிஞ்சுன்ற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் இந்த படம் தான் ஜனநாயகனாக ரீமேக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆக்சுவலாக ஜனவரி மாதம் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜனநாயகன் அப்போ ரிலீஸ் ஆகாததுனால நானும் இந்த படத்தை பார்க்கல. சரி, படம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பரபரப்பாக ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன். ஆல்ரெடி விஜய் படங்களுக்கான ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் எப்பயுமே டிமாண்டில் தான் இருக்கும். இப்போ ஒரு சிஎம் வேறு கேட்கவா வேணும், ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லையும் சோல்ட் அவுட். அண்ட் எப்பவும் போல் யாரை கேட்டாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டோடைய விலை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட அதிகமாக தான் சொல்கிறாங்க. சார் கவுண்டர்லாம் கிடையாது, நாங்கள் விற்றுட்டோம், வேறு யாரோ இந்த ரேட்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய சப்பக்கட்டெலாம் கட்டுவாங்க. சில தேட்டர்ஸில் 1000 ரூபாய்க்கு மேலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் நியாயமான விலையில் டிக்கெட் கிடைக்க எப்பயும் போல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கிடச்சோட நினைக்கிறேன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பகவந்த் கேசரியை பார்ப்போம். இது ஜஸ்ட் ரிவ்யூலாம் கிடையாது. இது வந்து என்னென்னா ஏன் கடைசி படமாக இந்த படத்தை ரீமேக் பண்ண முடிவு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் பகவந்த் கேசரியை பார்த்தேன். ஓரளவுக்கு அது ஏங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. புரிஞ்சுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அண்ட் எனக்கு தெரியும் இது லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ பண்ணுறீங்களா, இப்போ தான் பார்த்தீங்களா அப்படின்லாம் கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க. பிகாஸ் ப்ரோ ஐ டோன்ட் கேர். பகவந்த் கேசரி, நெலக்கொண்டா பகவந்த் கேசரி ஆரம்பத்தில் ஜெயிலில் இருக்கார். ஒரு முக்கியமான ஆளை ஜெயிலில் யாரோ கொலை பண்ண வராங்க, ஒரு பெரிய டீம். அந்த பெரிய கேங் வரும்போது இவர் ஃபைட் பண்ணி அந்த முக்கிய புள்ளியை காப்பாற்றிடுறாரு. இவருடைய நல்ல நேச்சரை பார்க்குற புது ஜெயிலர் ஸ்ரீகாந்த் கேசரி கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அவருக்கு சில உதவிகள் பண்ணுறாரு. ஸ்பெஷல் ரிமிஷனில் போட்டு கேசரிக்கு முன்னாடியே விடுதலை வாங்கி தந்துடுறாரு ஸ்ரீகாந்த். ஆனால் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஸ்ரீகாந்த் இறந்து போயிடுறாரு. அவர் ஒரு சிங்கிள் டேட். ஸோ அவரோட பொண்ணு விஜி கேசரியோட கேரில் வராங்க. ஸ்ரீகாந்தோடைய கனவு தம் பொண்ணை ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான். அந்த கனவை தன்னுடைய கனவை எடுத்துக்கிட்டு விஜயை சின்ன வயசுலேருந்தே அதுக்காகவே ட்ரெயின் பண்ணுறாரு கேசரி. ஆனால் அவங்களுக்கோ அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. வளர வளர அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் போகுது. இன்னொரு பக்கம் ராகுல் சங்வி அப்படிங்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ப்ராஜெக்ட் விங்கிற ஒரு திட்டத்துக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குறதுல தீவிரமாக இருக்காரு. கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுக்க ரெடியாகவும் இருக்காங்க. இவர் கேசரியோட கிளாஷ் ஆகிற ஒரு சூழல் உருவாகுது. இவருக்கும் கேசரிக்கும் ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அது என்ன, இந்த கிளாஷை எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணுறாரு, விஜயை ஆர்மி ஆஃபீஸர் ஆக்க முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த பகவந்த் கேசரி. பாலகிருஷ்ணாவுடைய படங்கள் எடுக்கிற டேரக்டர்ஸ் புதுசாக கதை திரைக்கதையெல்லாம் மெனக்கிட வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் என்கேஜ் ஆகிற கமர்ஷியல் கதை இருந்தால் போதும். அதில் எப்படிலாம் விதவிதமாக ஓவர் த டாப் ஹீரோயிசத்தை காட்டலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க பாருங்கள். அதில் தான் பாலையாவுடைய படங்களில் மேஜிக்கே இருக்குது. சில சமயங்கள் ட்ராஜிக்காகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அகண்டா 1 ஓவர் த டாப் மசாலா மேஜிக், பார்ட் 2 ட்ராஜிக். இந்த பகவந்த் கேசரியில் ஹீரோயிசத்தை பொறுத்தவரை அனில் ரவிபுடி கலக்கியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இது நம்ம ஊரில் நம்ம ஃபேன்ஸுக்கு ஒர்க் ஆகுது இல்லைங்கிறத தாண்டி கண்டிப்பாக பார்க்க பயங்கர கிரேஸியாக அம்யூசிங்காக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரீமேக் ஆக இது ஒரு முக்கியமான காரணம். சில எடுத்துக்காட்டுகள், சில சீன்ஸ்லாம் சொல்கிற பாருங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே சட்டையெல்லாம் கழட்டிட்டு பனியனோட ஒரு மாதிரி இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். அதுவும் பெண்கள் முன்னாடியே வேற. ஹீரோவை டீ வாங்கிட்டு வா அப்படின்னு அவமானப்படுத்துவார். டீ வாங்கிட்டு வந்தா சூடா இல்லை திரும்ப போ அப்படின்னு அவமானப்படுத்துவார். நம்ம ஹீரோ பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அதான் அந்த பனியன் மேலேயே சாராயத்தை கொட்டி பற்ற வச்சுருவார். வயிறு எரியும், நிஜமாக லிட்டரலாக எரியும். அந்த நெருப்பில் டீயை சூடு பண்ணுவார் பாருங்க. அனில் ரவி என்ன ஒரு பயங்கரமான கற்பனை அப்படின்ற எனக்கு தோணுச்சு. இன்னொரு சீன் இருக்கு. விஜய் கேரக்டரை ஒரு பெரிய பழைய ஃபேக்ட்ரியில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த பெட்ரோலில் கொண்டு போவாங்கள ஒரு லாரி. அந்த லாரியில் வேகமாக போவார். என்ட்ரன்ஸில் அந்த லாரியை ஸ்டாப் பண்ண திடீர்னு ஒரு ரேம்ப் வரும். எந்த முட்டாளங்க ரேம்ப் வச்சான்னு தெரியல, ஆனால் ரேம்ப் வரும். ரேம்ப் வந்தால் அடுத்த ஷாட் ஜம்ப் தானே. ஸோ வேகமாக அந்த லாரி அந்த ரேம்பில் ஏறி அப்படியே பறக்கும். ஆந்த ஏரில் அப்படியே முன்னாடி இருக்கிற கண்ணாடியை உடைச்சு டிரைவர் சீட்லேருந்து எழுந்து நின்றுவார் பாலையா. நின்று அப்படியே ஒரு போஸ் வேற கொடுப்பாரு. வில்லன்களாம் அப்படியே அலறுவாங்க. அப்போ அவ்வளோ நேரமாக இல்லாத திடீர்னு ஒரு வயர் ஒன்று அவர் தலைக்கு மேலே தெரியும். தன் கழுத்தில் இருக்கிற துண்டை அதில் அப்படியே 2 பக்கமும் போட்டு அப்படியே அந்த வயரை ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டே சர்ன்னு ஸ்மூத்தாக ஸ்லைட் ஆகி அசால்ட்டாக லேண்ட் ஆகி நடந்து போவார் பாருங்க. வா, அடுத்து சிக்ஸர். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்குது. போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு டனல் கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஏன்னா வில்ல சொல்லி கொண்டு வந்து விடுவாங்க. இவரை கொலை பண்ணுறது தான் பிளானு. டனலோட ஒரு எண்டில் இவர் இருப்பார். இன்னொரு பக்கத்துலேருந்து அந்த டனல் உள்ள வில்லனோட ஆட்கள் பல 100 பேர் ஜீப்பில் வந்து வருவாங்க. ஜீப்லேருந்து இறங்கி கையில் கன்னோட வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 100 ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பயந்தா மாஸ் ஹீரோ ஆக முடியுமா? நக்கலாக சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் ஒரு டீயை வாங்கி, டீ கடை அங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, ஸோ டீயை வாங்கி அங்கேருந்து ஒரு சேர் இழுத்து போட்டு நடு ரோட்டில் ஹாயாக உட்காருவார் கேசரி. இவ்வளோ நேரம் இந்த அடியாளுங்க யாருமே சுடாமல் இருக்காங்கன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கேசரியோட ஆரா அப்படி. இப்போ இந்த முதல் சீனில் கேசரி ஜெயிலில் ஒரு முக்கிய பெரும்புள்ளிக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவர் இப்போது ஹெல்ப்புக்கு வர்றார். அவர் ஹெலிகாப்டரில் ஆள்லாம் அனுப்பி கேசரிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கூட அவரும் வருவார். ஆனால் ஆக்சுவலாக இது கிடையாது சீனு. இந்த ஹெலிகாப்டர் கூடவே வர அந்த பெரும்புள்ளி, அவர் கூடவே இருக்கிற அந்த ரயட் கண்ட்ரோல் போலீஸ் மாதிரி தெரிகிற ஃபுல் சூட்டில் இருக்கிற சில பேரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வில்லன் ஆட்கள் சுட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஷீல்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கேசரி முன்னாடி இருக்கிற அந்த சைஃபன் மூடி அசால்ட்டாக அப்படி எடுத்து தன்னை மறைச்சிப்பார்.
திரும்ப சுட வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நம்ம ரசிகர்கள் இதை விட பெருசாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு செம்மையாக பஞ்சா சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு தள்ளு வண்டியில் இருக்கிற அந்த பெரிய பெரிய கேஸ் சிலிண்டர் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு கேஸ் சிலிண்டரை ரோட்டில் கவுத்து போட்டு பெரிய ஸ்பேனரை வச்சு அப்படி ஒவ்வொரு சிலிண்டரையும் ஓப்பன் பண்ணி பறக்க விடுவார் பாருங்க. வில்லனோட ஆளுங்க, அங்கே இருக்கிற ஜீப்பு, அந்த டனல்னு எல்லாமே வெடித்து சதறம். இவ்வளோதான். என்ன மாதிரியான பாலையா ஃபேன்ஸுக்கு இப்படியான இன்வென்டிவான சீன்ஸ் போதும். பட் இதோட சேர்ந்து விமன் எம்பவர்மெண்ட் மெசேஜை இந்த கதையோட கோரா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு அனில் ரவிபுடி. அதுக்காக தான் ஸ்ரீலீலா கேரக்டர் படத்தில் அவங்க ஃபைட் பண்ணுற மட்டும் செம்ம மாசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்ரீலீலா நல்லாவும் இந்த ரோலை கேரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லேடிஸ் சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரீமேக்கு பின்னாடி இருக்கிற அடுத்த காரணமாக இது இருக்கலாம். பெண்கள் சிங்கம் மாதிரி இருக்கணும், வசனம் பேசுறது, தமிழில் புலியின் மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எதுக்கும் பயப்படக்கூடாது, தப்பை தட்டி கேட்கணும், தனியாக சர்வே பண்ண கற்றுக்கணும், நான் தான் இனிமேல் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிற அந்த 8 வயசு பெண் குழந்தை, அதை கேட்டு கண் கலங்குற ஹீரோ, இதெல்லாம் போதாதான் எமோஷன்ஸை மில்க் பண்ண இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பெண் விடுதலை கிடச்சிருச்சா, பெண்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சா அப்படின்லாம் குதர்க்கமாக கேள்வி கேட்கக்கூடாது. சினிமாவில் பெண்களை டார்கெட் பண்ணி ஒரு மெசேஜ் சொல்லும்போது, கதை சொல்லும்போது அதுக்கான ரீச் பெட்டராக இருக்கும் அப்படின்னு காலாகாலமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் காஜல் அகர்வால் ரோலாம் சும்மா உப்மா ரோல், எது அந்த கேரக்டர்னு தெரியல. இந்த படத்தில் வில்லன் வந்து அர்ஜுன் ராம்பாலாம் பாவமாக இருந்திருப்பாங்க. ரொம்ப வீக்கான வில்லன் ரோல் தான். ஆக்சுவலாக வில்லன் ரோல் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் கூட நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலையா படங்களில் வில்லன் ரோல் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழுடைய மியூசிக் வழக்கமான அதிரடி, ஒரே ஒரு மெலடி பாட்டு கேட்குறது நல்லா இருந்தது. பாலகிருஷ்ணா எப்பவும் போல தான் தன்னுடைய பீஸ்ட் மோடில் மாஸ்க் காட்டியிருக்காரு. ஆக்சுவலி அக்கண்டாவை விட இதில் அவருக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு சீனில் எனக்கு 50 வயசுன்னு அவரே சொல்கிற மாதிரி டயலாக்லாம் வச்சுருக்காங்க. நிஜத்தில் அவரோட வயசு அதோட அதிகம் தான். ஆனால் அந்த ஸ்க்ரீன் ஏஜே 50 அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்திய சினிமாவில் ஒரு பரந்த மனப்பான்மை வேணும்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்குன்னு ஒரு போலீஸ் காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க பாருங்க, அது மட்டும் அவருடைய அளவுக்கு எடுத்து தச்சா மாதிரி இல்லை, ரொம்ப ஏடக்கூடமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் நிறைய பஞ்ச் டயலாக்ஸ், மைக்கால் அது கழுத்தில் குத்திய மைக் டெஸ்டிங் அப்படின்லாம் மாஸ்க் காட்டுறது, பழைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, வில்லனுக்கு சவால் விடுறது, ஊழல் அரசியல்வாதிகள், ஹிந்தி பேசிட்டு வர கேரிகேச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் கேரக்டர், கார்ப்பரேட் வில்லனுக்கு தொண போகிற அரசாங்கம் மாதிரியான சமாச்சாரங்களும் இந்த படத்தில் இருக்குது. இதையெல்லாம் பொலிட்டிக்கல் கான்டெக்ட்லையும் வளர்ச்சி வசனங்கள்லாம் எழுத முடியும். ஸோ டார்கெட் பண்ணி பஞ்ச் டயலாக் பேசி மெசேஜெல்லாம் சொல்ல முடியும். அதுக்கான ஸ்கோப் நிறைய இந்த கதையில் இருக்குது. ஸோ இது இந்த ரீமேக்குக்கு அடுத்த காரணமாக இருக்கலாம். பட் இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கமர்ஷியல் படத்தில் நான் எதிர்பார்க்காத ஒரு சீன் வந்துச்சு. குட் டச் பேட் டச் பற்றி ஸ்கூல் பசங்க கிட்ட ஹீரோ ஸ்டேஜில் ஏறி சொல்கிற ஒரு சீன் இது. ஆக்சுவலி ரொம்ப ரேண்டமாக வர ஒரு சீன் இது. இந்த சீனுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த சீனை தூக்கிட்டாலுமே கூட won't make any difference. பட் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ படத்தில் ஜனரஞ்சகமாக இப்படி ஒரு சீன் கண்டிப்பாக பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு படமாக பகவந்த் கேசரி ரொம்ப சுமாரான கமர்ஷியல் படம் தான், ரொம்ப ப்ரெடிக்டபிளான கிளீஷேடான ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் பாலகிருஷ்ணா தான் இந்த படத்துடைய குறைகளை மொத்தமாக பேலன்ஸ் பண்ணுற ஃபேக்டர். அதனால தான் இந்த படம் அங்கே ஹிட்டும் ஆயிருக்கு. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அனில் ரவிபுடி இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. நீ என்ன வேணால் விமர்சனம் பண்ணிக்கோ, ரசிகர்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், மற்றபடி ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் அனில். அண்ட் இந்த மொத்த கதையை ஒரு பெரிய ஃபேமிலி கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பாலையா மோடுக்கு போய் ஃபைட் பண்ணி பஞ்சரையெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு நல்ல ஜாலியான கற்பனை. ஸோ மொத்தத்தில் இந்த பகவந்த் கேசரியை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களால் இப்படியான ஓவர் த டாப் மசாலா படங்களை அந்த அப்சர்டிட்டியை சகிச்சிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஜாலியாக ஃபன் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயமான டிக்கெட் விற்கும் போது பாருங்கள் நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு இந்த படத்தை வினோத் எப்படி ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அதுவும் செகண்ட் ஹாஃபில் நிறைய மாற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லரில் ரோபோ மாதிரி என்னமோ வருது, அரசியல்வாதிகளை ஹீரோ சாட்டையால் அடிக்கிற சீன்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் இல்லை. ஸோ என்ன கிண்டி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். பகவந்த் கேசரி அமேசான் பிரைமில் தெலுங்கு உட்பட நிறைய மொழிகள் இருக்குது. வயலன்ஸுக்காக ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி.